குட் மார்னிங் ஸ்ரீவத்சன். யோ உன் குட் மார்னிங் தூக்கி குப்பையில் போடியா? ஆமாம், துளசியை பற்றி ஆஃபீஸில் இல்லாதும் பொல்லாது என்ன சொன்ன? ஸ்ரீவத்சா, உனக்கு தெரியாது, அவ தப்பானவ. அவள மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சா நமக்கு தான் கெட்ட பேரு. எனக்கு இருக்கிற பந்தம் சொந்தம் எல்லாம் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த உரிமையில தான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா ஆணி வேறு அசைக்கிற மாதிரி உங்க அப்பா பேசின வார்த்தைகள் ரொம்ப மனசை காயப்படுத்திச்சுமா. பத்மா சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் அவளோட புருஷன், பயம் இருக்கதானே செய்யும். இந்த மாதிரி விஷயம் ஸ்ரீக்கும் துளசிக்கும் இருக்கோ இல்லையோ, கூப்பிட்டு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையேக்கா. சித்தனிலுங்கோ, மாமா சொல்றது அப்பட்டமான உண்மை. அவருக்கும் துளசிக்கும் புதுசா ஒரு உறவு ஆரம்பிச்சிருக்கு. அதை கட் பண்ணலனா என் வாழ்க்கைய வேஸ்ட் ஆயிடும். உங்க ஆத்துல வெறும் மோரஞ்சாதமும் நார்த்தங்காயும் தொட்டுண்டு தின்ன நாக்கு இந்த ஆத்துல வந்து சாப்பிட்ட உடனே தடிச்சுடுதோ. இத பாருடி, துளசிக்கும் என் பிள்ளைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றியே, அப்படி என்னடி தப்பு கண்டுபிடிச்சிட்ட அவன் நடத்தையில? நேத்திக்கு துளசி வாந்தி எடுத்திருக்கா. ஆபீஸ்ல எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாருமே பார்த்துட்டு அமைதியா இருக்கச்ச, இவர் மட்டும் அவளை ஆஸ்பத்திரிக்கு தன்னோட கார்ல அழிச்சுட்டு போயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்படியே அவ மேல இவருக்கு இறக்கம் உண்டாயிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பியூனை கூப்பிட்டு, ஏய் துளசியை சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ அப்படிதானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவளோட ஜோடி சேர்ந்துட்டு இப்படி ஊரை சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, ஏன் ஆத்துக்காருந்தா கிளப்புக்கு போறார், அங்க வர சிவப்பு தோல் பொம்மநாட்டிகள் கிட்ட பழகிறார், கை குலுக்கிறார். ஆனா அதுக்காக அவரை நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டு பேசிருக்கேனா என்ன? அதே மாதிரிதான் என் புள்ள ஸ்ரீவத்சனும். அவன் ஆபீஸ் விஷயமா துளசி கூட பேசுறான், பழகிறான், அவ்வளவுதாண்டி. நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தவ. இதுவே எங்க அப்பா ஒரு பணக்கார மனுஷனா இருந்திருந்தா இங்க இப்படி எல்லாம் நடக்குமா? எங்க அப்பா எதுவும் கேட்டு வரோன்னு பயம் இருக்கும். எங்க அப்பா பாவம், இது ஒரு நல்ல குடும்பம், இதுல தப்பு தண்டா எதுவுமே நடக்காது, அந்த தைரியத்துல விட்டு வச்சிருக்கார். அதான் அதான் சூப்பரா பார்த்தனே. ஏண்டி, உன் குடும்பம் எப்படிப்பட்டது? உன் தங்க இருக்காளே, காதல் கல்யாணம் அப்புறம் வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் நின்னும் போய், அடியே இவ்வளவு நாளா பொறுப்பே இல்லாம இருந்துட்டு இப்போ ஆபீஸுக்கு போயிட்டு வர என் பிள்ளை ஸ்ரீவத்ச மனசையும் கஷ்டப்படுத்தாது. சுரேஷ் கொஞ்ச நாளா மனசே சரியில்லை, அதனால்தான் அவன் அப்படி நடந்துக்கிறான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா சம்பந்தி, அடிப்படையில அவன் ரொம்ப நல்லவன். சாதாரணமா அவன் கோவப்படுற ஆளே இல்லை. அடுத்தவருக்கான சோகம் அவனை இப்படி பேச வைக்குது. எங்களை பொறுத்தவரை சௌந்தர்யா இந்த ஆத்து மருமக இல்ல, எங்க மகளாத்தான் நினைக்கிறோம். ஏன் வந்தனாவ கூட நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். சம்பந்தி, அவனுக்காக இல்லாட்டா கூட எங்களுக்காகவாவது வந்தனாவை நீங்க இங்க விட்டுட்டு போங்க. அவ கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரட்டுமே. இத பாருங்க, உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு எந்தவித கோபமும் இல்லை. ஆனா உங்க பையன் சுரேஷ் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறான். அவனுக்கு மட்டும் தான் கோவம் வரும்னு நினைச்சீங்களா? இந்த சொக்கலிங்கம் கோவப்பட்டா தாங்க மாட்டேன். நான் வீட்டுல இருந்து புறப்படுறப்ப வந்தனாவை மட்டும் தான் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யாவை கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். வந்தனாவை மட்டும் கூட்டிட்டு போனா அவன் செஞ்ச தப்ப அவன் உணர மாட்டான். அதனாலதான் சௌந்தர்யாவை கூட்டிட்டு போறேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் எங்க சௌந்தர்யான்னு உங்களை கேட்பாங்கல்ல, அப்போ உங்க மனசு பாடுபடும்ல. அப்ப தெரியும் அடுத்தவங்களை அவமானப்படுத்தினா என்ன கதின்னு. சில புண்களுக்கு மருந்து போட்டா ஆறிடும், ஆனா சில புண்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சா தான் ஆறும். சுரேஷ்க்கு இப்ப நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அறுவை சிகிச்சை. சௌந்தர்யா கிளம்பு போலாம். வந்தனா நீ கிளம்பு, வா போலாம். சரி வாமா போலாம். என்னம்மா
அப்பாதான் ஏதோ கோவத்துல கூப்பிடுறாருனா நீயும் அவரோட போறேங்கிற? என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட அவமானம் எனக்கு ஏற்பட்ட மாதிரிதான். அதுவும் இல்லாம எங்க அப்பா சொன்ன வார்த்தையை நான் இது வரைக்கும் மீறினதில்ல. இந்த விஷயத்திலையும் மீற மாட்டேன். சரிம்மா, இதுக்கு மேல நான் உன்னை தடுக்க விரும்பல. உன் ஆத்துக்காரன் வரட்டும், அவன் வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பு. அதுக்குள்ள உனக்கு என்னமா அவசரம்? எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நேத்திக்கு இந்த சம்பவம் நடக்கிறப்ப உங்க மூத்த புள்ள, அதான் என் மாப்பிள்ள, சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாரு. தம்பி பாசத்துல அவர் வேடிக்கை பார்த்தார். பிள்ளைங்க பாசத்துல நான் இப்ப கூட்டிட்டு போறேன். அவருக்கு பொண்டாட்டி மேல அக்கறை இருந்தா என் வீட்டுக்கு வந்து பேச சொல்லுங்க, அங்க வச்சு நான் பேசிக்கிறேன். வாமா போலாம். இந்த பார், இங்கேருந்து ஒன்றும் எடுக்க தேவையில்ல, வா போலாம். படி. உங்களை பத்தியும் உங்க புள்ளைய பத்தியுமே நினைச்சிட்டு இருக்கீங்களே, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்களும் ஒரு பொம்மநாட்டி தானே. ஒரு பொம்மநாட்டியா இருந்துண்டு இன்னொரு பொம்மநாட்டி கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா? ஒரு பொம்மநாட்டி புருஷனுக்காக எதை வேணாலும் பங்கு போட சம்மதிப்பா. ஆனா ஆனா எந்த காலத்திலையும் புருஷனை இன்னொருத்தி பங்கு போட சம்மதிக்கவே மாட்டா. என் ஆத்துக்காரரை துளசி பங்கு போட நான் எப்பவுமே சம்மதிக்க மாட்டேன். ஏய், நீ பேசுறது அத்தனையுமே கற்பனையான பேச்சுடி. நீ சொல்ற மாதிரி எதுவும் நடந்தும் இருக்காது, நடக்கவும் நடக்காது. எனக்கு அந்த பொண்ணு துளசியையும் தெரியும், என் புள்ள ஸ்ரீயையும் தெரியும். உனக்கு ஸ்ரீவத்சன அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரியும். ஆனா எனக்கு அவன் என் கர்ப்பத்துல இருக்கும் போதே தெரியும்டி. என் புள்ளையாண்டா சொக்க தங்கம்டி. ஒரு நாளும் கீழ்த்தரமான காரியங்களை செஞ்சு இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் தலகுனிவை உண்டு பண்ணவே மாட்டான். ஓகே, இப்ப நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டேன், அப்படித்தானே? சரி, போறது. என் கூட பிறந்ததுல ஆம்பளை பசங்க இருந்திருந்தா ஏன் சார்பா என் ஆத்துக்காரர்கிட்ட இது விஷயமா கண்டிப்பா பேசி இருப்பா. அதுக்கும் நேக்கு கொடுப்பனே இல்ல. அம்மா ஸ்தானத்துல வச்சு நான் அம்மானு கூப்பிடுற நீங்களும் உங்க புள்ள மேல இருக்கிற நம்பிக்கையில என்ன திட்டுறீங்களே தவிர அவரை என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். ஆனா ஆனா என்னால ஒன்ன மட்டும் உறுதியா சொல்ல முடியும். நீங்க இப்படியே அவருக்கு அனுசரணையா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் அந்த துளசியோட மாலையும் கழுத்துமா இந்த ஆத்து வாசல்ல வந்து நிக்க போறார். அப்ப தெரியும் உங்களுக்கு. நான் ரங்காவோட ரயில் முன்னாடி விழுந்து செத்தாலும் சாவேனே தவிர அவருக்கும் துளசிக்கும் ஆரத்தி எடுத்து பாலும் பழமும் கொடுத்து அவமானப்பட்டு வயத்துக்காக உயிர் வாழ மாட்டேன். அத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாயிடுங்க. அக்கா, பத்மா சொல்றதுலயும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் அவளோட புருஷன், பயம் இருக்கதானே செய்யும். இந்த மாதிரி விஷயம் ஸ்ரீக்கும் துளசிக்கும் இருக்கோ இல்லையோ, கூப்பிட்டு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையக்கா. மணி, வருமுன் காப்பது புத்திசாலித்தனம், வந்தப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறது பைத்தியக்காரத்தனம். நீங்க புத்திசாலியா இல்ல பைத்தியக்காரியான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்னடா கரெக்டா ஆக்ட் பண்ணிட்டேனா? இந்த கோதண்டம் எதை நினைச்சாலும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பான். நேத்து வாந்தி எடுத்த உடனே கர்ப்பமா இருக்கிறான்னு ஆபீஸ் ஃபுல்லா கேட்கற அளவுக்கு கத்தி மானத்தை வாங்கினேன். அப்படி இருந்தும் இவ்வளவு தைரியமா ஆபீஸ் வந்துட்டால. ஆனாலும் அவளுக்கு நெஞ்சு அழுத்தம் ஜாஸ்தி தான். அவ வந்த வழி அப்படி. ஆனா
அதுக்காக நான் என் முயற்சியை விட்டுற முடியுமோ? என்னுடைய அடுத்த தாக்குல ஆரம்பிக்க வேண்டியதுதான். படிங்க. என்னங்க சார்? படிங்க. என்ன இது? இந்த லெட்டரை அங்க இருக்கிறவர் ஒருத்தர் உங்ககிட்ட தர சொன்னாரு. யாரு? அங்க இருக்கிறவர் சொன்னாருமா, பிரிச்சு படிங்க. யாரு சார்? யாரையும் காணுமே. நிக்கிறாருமா, நல்லா பாருங்க. உண்மையா? என்ன சார் என்னம்மா அநியாயம்? தெரியல. என்னால நம்பவே முடியல. என்னாலே நம்ப முடியல சார். டேய் பியூனே, இந்தா இதை கொண்டு போய் துளசிட்ட கொடுப்போ. மேடம் லெட்டர். யார் கொடுத்தா இத? அதோ அவரு மேடம். இத ஸ்ரீவத்சன் சார் வந்தா கொடுத்துரு. யார் இந்த லெட்டர் கொடுத்தது? என்ன துளசி, இங்க குடு 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 குடு. யார் இந்த லெட்டர் எழுதுனது? யார் இந்த லெட்டர் எழுதுனது? கேக்குறல்ல, ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த லெட்டர் வெளியில இருக்கிறவங்க யாரும் எழுதல, நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க தான் யாரோ இந்த லெட்டர் எழுதிருக்கீங்க. மருத்துவ டெஸ்ட் விவரம், துளசி கர்ப்பம் அப்படின்னு இதுல எழுதிருக்கு. யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்க. ஏதோ கூட இருந்த டெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் பார்த்த மாதிரியே எழுதிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, யார் அவன்? கேக்குறான்ல. துளசி நேத்து வாந்தி எடுத்தா அது பித்த வாந்தியா இருக்கலாம், அஜீரண வாந்தியா இருக்கலாம். வாந்தியில இப்படி எத்தனையோ வகை இருக்கு. அது கர்ப்ப வாந்தி தான் எப்படி முடிவு பண்ணீங்க? எதை வச்சு இப்படி உறுதியா லெட்டர் எழுதிருக்கீங்க? துளசி ஆத்துக்காரரு துபாய் போய் 5 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப உங்க 5 மாசம்னு லெட்டர் எழுதுனது யாரு? துளசியுடைய குலம் அப்படி இப்படிதான். ஆனா யாராவது துளசிய தப்பானவன் சொன்னா அது என்னால ஒத்துக்க முடியாது. பத்திரமாத்தம் தங்கண்டா துளசி, காசு இல்லாத நிழல். அவளை போய் டேய் டேய், யாரா அவன்? யாரா அவன்? இது தேவையா? நேத்து வாந்தி எடுத்த உடனே இங்க வரத நிறுத்தி இருந்தா இவ்வளவு பெரிய அவமானம் நீங்க நடந்திருக்குமா? என்ன பண்றது? சில ஜென்மங்கள் பட்டாதான் திருந்துறது, சிலது பட்டாலும் திருந்துறது கிடையாது. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல இனிமேல் துளசி கனவுல கூட ஆபீஸை நினைச்சு பார்க்க மாட்டான். மாமா, மாமா, நான் கௌஷி வந்திருக்கேன் மாமா. மாமா ஏதாவது பேசுங்க மாமா. என்ன மாமா கோவமா? மாமா உங்க கோவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் எனக்கு அர்த்தம் புரியறது. எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. தெரிஞ்சுதான் பதறி போய் ஓடி வந்தேன். மாமா எனக்கு எப்படி தெரியும் என்ன ஏதுன்னு கேட்காதே. நான் நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேச வரல. என்ன மாமா, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறே. மாமா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான பந்தமும் சொந்தமும் எப்பவுமே விட்டு விலகிடாது.
மாமா பேசுங்க மாமா. மாமா நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், இன்விடேஷன் கொடுத்திருக்கேன். அப்பா ஏதோ பேசிட்டார். அவரு ஊர் உலகத்தை பத்தி பயப்படுறார். அது ஒரு விதத்துல நியாயமா இருக்கலாம். பட் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படியா மாமா? அவர் பயம் என்னமோ நியாயமானது மாதிரி அமைதியா இருக்கேன். இல்லம்மா, அது பேசுங்க மாமா. ஊர் உலகத்தை பத்தி கவலைப்படுறேன் அதானே? அது 1000 சொல்லும். அதுக்காக நீங்க உங்களுக்கு எங்க போச்சு அறிவுன்னு கேக்குறியாமா? இத பாருமா, நான் அவனுடைய உறவு வெட்டி இல்லை. எப்பவும் என்னுடைய மருமக தான். உங்க அப்பாவும் என்னுடைய சம்பந்தி தான். என்ன ஒரு சின்ன பயம் வந்துருச்சு மனசுல. உங்க அப்பா ஏதோ பேசிட்டாருமா. ஊரு உலகம், மானம், மரியாதை, அசிங்கம், இப்படி நிறைய பேசி எனக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தாருமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, துளசி எங்க காணோம்? வந்தா என் டேபிளுக்கு வர சொல்லு. சார் துளசி மேடம் ஆஃபீஸில் இல்லை சார். ஏன் உடம்புன்னு சரியாவலையா? நேற்று டாக்டர்கிட்ட போயாச்சே. ஏதாவது லீவ் லெட்டர் கொடுத்தாங்களா? ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கே. சார் துளசி மேடம் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க சார், வேலையும் பார்த்தாங்க சார். இங்கே நடந்த அவமானத்தினால எந்திரிச்சு போயிட்டாங்க சார். நினைச்சேன். நான் ஆஃபீஸ்க்கு உள்ள வர்றப்ப என்னடா ஆஃபீஸ் போல அமைதியா இருக்கேன்னு நினைச்சேன். என்ன நடந்தது? துளசி மேடம் நேற்று ஆஃபீஸில் வாமிட் பண்ணாங்கல்ல? ஆமா. அதை எல்லாரும் கர்ப்பன்னு சொல்லி கதை கட்டி விட்டுட்டாங்க சார். அதனால தான் மேடம் அவமானம் தாங்க முடியாம வேலையை விட்டு போயிட்டாங்க சார். யோ, என்னையா சொல்ற? யாருடைய வேலை இது? சார் நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்க கூடாது. நடந்த எல்லாத்துக்குமே உங்க சகலபாடி கோதண்டம் தான் சார் காரணம். அவருக்கு துளசி மேல ஏதோ கோவமோ என்னமோ தெரியல சார். அவங்கள பார்த்தாலே அவருக்கு பிடிக்கிறது இல்ல. தற்செயல அவங்க எடுத்த வாந்திய கூட கர்ப்ப வாந்தி அது இதுன்னு ஆபீஸ்ல பேசி அந்த அம்மாவை பாவம் அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் சார். அவரு போறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை எழுதி உங்க டேபிள்ல வைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க சார். யோ, இது துளசியோட ரிசைனிங் லெட்டரியா? அவ ரிசைன்மெண்ட் போற அளவுக்கு அவன் என்ன அப்படி டார்ச்சர் பண்ணா? எங்க போதன் வந்தாச்சா? கூப்பிடு, வந்து என்ன பார்க்க சொல்லு. ஓகே சார். என் சஞ்சய் போனதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற பந்தம் சொந்தம் எல்லாம் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த உரிமையில தான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா ஆணி வேறு அசைக்கிற மாதிரி உங்க அப்பா பேசின வார்த்தைகள் ரொம்ப மனசை காயப்படுத்திச்சுமா. நீ சின்ன பொண்ணு, இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா உன்னுடைய பேச்சும் வார்த்தையும் என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் அனுபவத்துல வசதின்னு காமிச்சிட்டம்மா. இப்போ வருத்தம் இல்லைல்ல மாமா? இல்லம்மா, வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க அப்பா இன்னைக்கு கோபத்துல பேசிருக்கலாம். ஆனா மறுபடி இந்த சொந்தம் தொடருமா தொடராதான்னு ஒரு பயம் இருந்துட்டு இருக்குமா. மாமா நீங்க எதுக்கும் பயப்படாதே. நல்லதுன்னு நினைச்சா நல்லதே தான் நடக்கும். அதனால நீங்க கோவப்படாம ஆத்திரப்படாம எப்பவுமே நீங்க ஏன் மாமாவா நான் உங்க மருமகளா இந்த சொந்தமும் பந்தமும் தொடரணும் தான் வந்திருக்கேன். எங்க இது அருந்துருமோங்கிற பயத்துல தான் நான் இங்க ஓடி வந்தேன். ஆனா இப்ப உங்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எனக்கும் ஆறுதலா இருக்குமா. இன்னைக்கு இது போதும் மாமா, நான் கிளம்புறேன். இருமா, ஏதாவது சாப்பிட்டு போலாம். இல்ல மாமா, இதுவே எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. சரி மாமா, இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நான் வரேன். போயிட்டு வாமா. இந்த ஆபீஸ்ல கோதண்டத்தை சேர்க்கிறப்ப நினைச்சேன் அவனால ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கலையே. பாவம் துளசி. இனிய காலை வணக்கம் ஸ்ரீவத்சன்.
வணக்கம் சொன்னேன். யோ உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடியா. நீ பேசுறது உன் செய்கை எதுவுமே சரியில்லை. என்ன சரியில்லை? குட் மார்னிங்க தூய தமிழ்ல சொன்னேன். இது நல்லா இல்லையா? சரி, இனிமேல் நான் இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். குட் மார்னிங் ஸ்ரீவத்சன். யோ உன் குட் மார்னிங் தூக்கி குப்பையில போடியா. ஆமா, துளசியை பத்தி ஆபீஸ்ல இல்லாதும் பொல்லாது என்ன சொன்ன? ஸ்ரீவத்சா, உனக்கு தெரியாது, அவ தப்பானவ. அவள மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சா நமக்கு தான் கெட்ட பேரு. ஏ நீ ஏன் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது துளசி வேலை பார்க்கறதுல என்ன தப்பு? எங்க ஆத்துல எங்க மாமா வச்சிருந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பத்திரத்தை எடுத்துட்டு போய் சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு கத்திரடம் தான் நீ. இந்த பார், கெட்ட ஆட்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ஆளா ஒன்னதான் அனுப்பணும். இங்க பாரு ஸ்ரீ, நம்மளாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒன்னாண்ட இருக்கு, என்னாண்ட இல்ல. எனக்கு தேவைப்பட்டது எடுத்து சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சேன். அது எப்படி திருட்டாகும்? இப்ப நம்ம ஆத்துல நம்ம செலவுக்கு நம்ம எடுக்கிற பணம் எப்படி திருட்டு பணம் ஆகும்? யோ உன்னை அன்னைக்கு விட்டு தப்பியா? அன்னைக்கே கையங்களமோ பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். உன்ன மாதிரி ஆட்களுக்கு தானே புழல்ல பெரிய ஜெயில் கட்டியிருக்காங்க. நீ இருக்க வேண்டிய இடம் அந்த ஆபீஸ் இல்ல, புழல் ஜெயில் தான். நீ என்ன வேணா திட்டு, ஆனா நான் செய்யறது ஒவ்வொன்றும் உன் நன்மைக்கு தான். இது உனக்கு இப்ப தெரியாது, பின்னாடி உணர்வ. அந்த துளசி ஒரு தப்பான பொண்ணு. நோக்கு அந்த குடும்பத்தை பத்தி சரியா தெரியல. அவங்க அம்மா பாவாடை தாவணி போட்ட காலத்துல இருந்து நேக்கு அவங்க குடும்பத்தை பத்தி நன்னா தெரியும். பணக்காரன்னு யாரு கிடைச்சாலும் சரி, அட்டை மாதிரி ஒட்டிண்டு உயிரை உறிஞ்சிண்டு அடுத்த வாழை தேடிண்டு ஓடிடுவா. அந்த துளசி உன்னை மயக்கி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கதான் அவ இங்க இருக்கிறா. உன்னை துளசிக்கிட்டு இருந்து மீட்கவும் பத்மாவுடைய குடும்ப வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவும் இல்லாத கதையை கட்டி அவளை இங்கிருந்து துரத்தி அடிச்சிருக்கேன்.